என்னடி வர சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டுக்க? என்ன சொல்லனே தெரியல. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையில பார்த்தா நம்ம கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏய், உன் அண்ணன் பாவம், அவனை போட்டு படுத்தி எடுக்காத. எனக்கும் என்ன சொல்லனே தெரியல ஜாக்குலின். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இவ்வளவு நாள் காத்திருந்த எனக்காக. இப்ப நம்ம கல்யாணம் எல்லாருக்கும் நடக்கும்னு தோணுது. உனக்கு மட்டும் ஏன் தோண மாட்டுக்கு? அது இல்ல டேவிட், அந்த ஆள் வந்து திரும்பவும் எதுவும் பிரச்சனை பண்ணுவானோன்னு தோணுது. அது உன்னோட பயம் ஜாக்குலின். தேவையில்லாம நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க. இங்க பாரு, அவனால எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா அந்த பொம்பளை சரியான ராங்கி படிச்சவ. அவளை கண்டாலே எனக்கு எரிச்சலா வருது. பத்தாதுக்கு எங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்துல உள்ளவங்களாம் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம கல்யாணத்தை இவங்க முடிவு பண்ணதுக்குள்ளேயும் எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும். சரி, அதெல்லாம் போகட்டும். எனக்காக ஒரு பாட்டு படியே. ஏய் லூசு, பாட்டா? நானா? நான் என்னைக்கு படிச்சிருக்கேன்? சும்மா என்ன படிக்க சொல்லாத. வேணும்னா நீ படி. போடா, ஒரு பாட்டு கூட உனக்கு படிக்க முடியாதுல. என்னடி திடீர்னு இப்படி பாட்டு படிக்க சொல்ற? எனக்கு முன்ன பின்ன பாட்டு படிச்சு பழக்கமே கிடையாது. ஆனா நல்லா பாட்டு கேட்பேன். நீ இப்படி சொன்னா நான் என்ன செய்யட்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ பாட போறியா இல்லையா? அப்ப வாசிக்க என்ன செய்யறேன், சரியா? ஏதுவோ ஒண்ணு செய். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. பரவாயில்ல, நல்லாதான் படிக்கிற. இல்ல இல்ல இல்ல, வாசிக்கிற. எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வரினா, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. நமக்கு ஏத்த பாட்டு தாண்டி. சரி, அதெல்லாம் போகட்டும். ஜான் அண்ணே என்னதான் சொன்னா? ஏய், அவனுக்கு இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. நான் அவன்கிட்ட எதையும் கேட்கறது இல்ல. ஆனா பெரிய அண்ணன் தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சரி, நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். ஆனா என்ன விஷயம்னு தான் தெரியல. என்ன விஷயமா இருக்கும்? நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்களா இருக்கும். அடியே, உனக்கு என்னை எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்கிட்ட பேச ஓடி ஓடி வரும்போதெல்லாம் நீதான் விலகி விலகி போவ. அப்புறம் எங்க அம்மா பிடிச்சி இந்த ஆளை கட்டி வச்சதுல இருந்து எனக்கு சுத்தமா வாழ்க்கையே பிடிக்கல. ஐயோன்னு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் உனக்கு எனக்கும் கல்யாணம் பேசின உடனே எனக்கு எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு தான் எல்லா சந்தோஷமும் மொத்தமா கிடைச்ச மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிரு ஜாக்குலின். என்னால தானே உனக்கு இத்தனை பிரச்சனையும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் இடத்துல யார் இருந்தாலும் இததான் பண்ணிருப்பாங்க. இல்ல ஜாக்குலின், இப்ப நினைச்சாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. உன் தொலைஞ்சு போன வாழ்க்கைய நான் மொத்தமா திருப்பி தரணும். உன்னை காலம் பூரா சந்தோஷமா வச்சுக்கணும். உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். நீ கவலைப்படாம இரு. எப்படி? உள்ளங்கையில நான் ஏறி உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோ, உன் கை அப்படியே பெண்டாயிரும். பரவாயில்லையா? அடிப்பாவி, இந்த நேரத்திலயும் உனக்கு ஜோக் சொல்ல வருதா? சரி சரி, நேரம் ஆயிட்டு. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணன் வேற சீக்கிரமா வந்துடுன்னு சொன்னான். எங்க அம்மா பார்த்துச்சு, அவ்வளவுதான். அப்ப ஜான்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு தான் வந்திருக்க, அப்படித்தானே? அது எப்படி சொல்லாம வர்றது? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. நீ அங்க இல்லனா இங்கதான் என் கூட தான் இருப்பேன்னு தெரியாமலா இருக்காங்க. அதெல்லாம் சரிடி. அவன் தப்பா எடுத்துக்க மாட்டானா? என்ன நீ இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? அந்த ஆளுக்கு எனக்கும் சுத்தமா ஒத்து போகலன்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன படுத்தின காயத்துக்கலாம் மருந்து நீதான். என் அண்ணனே உன்னை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிதானே இப்ப நான் உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். பின்ன தப்பா நினைக்க என்ன இருக்கு? சரி, அப்ப கிளம்பு. என்ன, ஜாக்கிரதையே இரு. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி டேவிட், நீயும் ஒழுங்கா சாப்பிடு, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, அடுத்த டைம் வரும்போது உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இனி நான் வந்தா உன் பொண்டாட்டியா தான் ஊருக்கு வருவேன். நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நான் அங்க வருவேன். அதனால நீ அம்மாவை கல்யாணத்துக்கு இங்க வர சொல்லு. அதுவும் சரிதான், அதுதான் நல்லதும் கூட. சரி, வா கிளம்புவோம். சரிடா.
அப்படி என்கிட்ட இல்ல அது. என்னடி அவன்கிட்ட இருக்குன்னு அவன் கூட உட்காந்து கூத்தடிக்கிற? நானும் உன் ஆத்தாக்கறிக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவளும் காதுல வாங்க மாட்டேங்கிறா. ஓ, என் பொண்ண அங்க அனுப்பி வைக்கிறேங்கிறா. ஆனா எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்கா. இன்னைக்கு அங்க வந்து என்ன ஏதுன்னு கேக்குறதுல அவ நாக்க புடுங்கிக்கிட்டு நாண்டுகிட்டு நிக்கணும். என்ன மகா, எப்படி இருக்க? இன்னைக்கு அது உன்னை பார்க்க முடிஞ்சிச்சே. வார நேரம்லாம் உங்க அம்மா என்னை கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்லுது. ஆனா பணக்கார வீட்டுக்கு டீசெண்டா வரணும், நீ பெப்பர் பேன்னு வந்துருவேன்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டுலாம் ஓடுது. ஐயோ போ வள்ளியக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மாக்கு எங்க நீ என்ன கண்ணை போட்டுருவியோன்னு நினைப்பா இருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எங்க அம்மா இது வரைக்கும் யாரையுமே அந்த பக்கம் கூட்டிட்டு வர மாட்டேங்க தெரியுமா. கேட்டா ஊர்கண்ணு கொல்லிக்கண்ணுன்னு என்னத்தையாவது வளரும்க்கா. நீ தப்பா எடுத்துக்காதக்கா. ஆமாட்டி, என்னை பார்த்தா கண்ணை போடுறவ மாதிரி இருக்கோ? நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதை எப்படி கண்ணை போடுவேன்? இங்க பாரு, உங்க அம்மா ரேவதி அக்காவை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்காளே, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. போ வள்ளியக்கா, நீ கோவிச்சுக்காத. எங்க அம்மா குணம் தெரிஞ்சது தானே. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரா? ஆமாட்டி, என் கல்யாணத்துக்கு வர சொன்னதுக்கு உங்க அம்மா மட்டும் வந்து மொய் எழுதிட்டு சாப்பிடாம கூட ஓடுனா தெரியுமா? ஐயோ அக்கா, நான் மாசமா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கும் உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா அம்மா தான் இந்த நேரத்துல அங்க இங்க போய் ஏதாவது ஆயிட்டுனா தாங்கிக்க முடியுமா? உன் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிச்சு. அதான் வரல தெரியுமா. அதுவும் சரிதான். எப்படி இருக்க மகா, நல்லா இருக்கியா? எனக்கு என்னக்கா, நல்லா இருக்கேன். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எப்படி? நல்ல குணமா? ஐயோ மகா, அவரு நல்ல குணம்தான். ஆனா எங்க மாமியா கிழவிதான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மலுக்கு நிக்க தெரியுமா. பத்தாதுக்கு நாத்தனார்காரி வேற. அவ எப்படா நான் சண்டையை இழுப்பன்ட்டு அலைவா. நல்லா கொடுன்னு கொடுத்து விட்டுருவேன். ஏன் நாத்தனார்லாம் அப்படி இல்லக்கா, ரொம்ப நல்லவா தெரியுமா, தங்கமானவா. ஆனா அவளுக்கு வாச்ச குடும்பம் தான் சரியில்லை. என்ன செய்யறது, நல்ல நாத்தனாருங்கிற அவளுக்கு தான் அப்படி அமையுது. ஆனா என் வீட்டுல இருக்க நாத்தனார நீ பார்த்த அம்பட்டு தான் சரியான கொலைக்காரி. எங்க மாமியாலும் அவளும் சேர்ந்துக்கிட்டு என்னை என்ன படுத்தி எடுக்கிறாளுவோ தெரியுமா. நீயும் உன் வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானக்கா. ஆமாண்டி, நீயா மகா இப்படி பேசுற? பின்ன எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? 1 மணி ஆயிட்டா போதும், சோர்பங்கனியான்னு வந்த உடனே உசுர வாங்குவாளுவோ தெரியுமா. சரின்னு சோத்தை எடுத்து வச்சா என்னமா இருக்கு, மண்ணு மாதிரி இருக்கு அப்படிம்பாளுவோ. நம்ம இங்கிட்டு இருந்து அங்கிட்டு நகரத்துக்குள்ளேயும் இந்த சுடுதக்களிய நாய் திங்குமே லபக்கு 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 லபக்குன்னு தட்டப்புறம் காலி பண்ணிட்டு சட்டியையும் காலி பண்ணிட்டு போயிடுவாளுவோன்னா பாத்துக்க. அப்ப நல்லா இல்லைன்னா எப்படி திம்பாளுவோ? ஓ சமையல் அவ்வளவு பிடிச்சிருக்கா இருக்கும். சரி மகா, நான் கிளம்புறேன். உனக்கு ஆள் வந்துருச்சு. யாருக்கா? ஏங்க, நான் போயிட்டு வரேன், அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க. ஏங்க, உங்களை பார்த்து தான் அந்த அக்கா ஓடுதா? ஆமா, என்னங்க என்னை விட்டுட்டு போய் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து நிக்கிறீங்க. அதுவா மகா, என்ன சொல்றேன்னே தெரியலையா. உன் உருவம் என் கண்ணுக்குள்ளேயே நின்னுச்சா, எனக்கு ஒரு வேலையும் ஓடல. அதான் சரி, ஏன்டா என் பொண்டாட்டியை இங்க விட்டு வைக்கணும், அப்படியே கூட்டிட்டு போயிருவோன்னு வந்தேன். ஏங்க, நல்ல ஆளுதான் நீங்க. என்ன வேலை பார்க்க வேண்டாமா? இப்படியே தினமும் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி வேலை பார்க்கறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா, ஜேம்ஸ் வந்துட்டான். சரி, அவன் கண்டினியூ பண்ணிக்குவான். மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அங்க இருந்தா போர் அடிக்கும். சரி, அப்படியே என் செல்லத்தை பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு போவோன்னு வந்தேன். அதானே, எங்க அம்மா வீட்டுல 1 மணி நேரம் இருக்க விட மாட்டீங்களே. என்ன மகா நீ, என் நிலைமைய ஒன்னு தவிர யார் புரிஞ்சுக்குவா? என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியுமா? ப்ளீஸ் மகா, வா மகா போலாம். இப்ப சரி, ஆனா டெலிவரிக்கு இங்க தானே விடணும். அப்ப எப்படி இருப்பீங்க? இங்க விடுறேன்னு யாரு சொன்னா? அதெல்லாம் விட முடியாது. நான் எப்பவும் உன் கூடயே தான் இருப்பேன். போ மகா, உன்னை விட்டுட்டு நான் சிங்கப்பூர் போயிருந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ பேசாம இருந்துகிட்ட. ஆனா என்னால இருக்கவே முடியல தெரியுமா. மறுநாளே வந்த உடனே தான் என் உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அது சரி. ஏங்க,
அப்ப வேலைன்னா கூட என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படித்தானே? எங்கேயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இனி எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன். இனி நீயும் ஆபீஸ்ல வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோ. பாக்குறேங்க. நானும் எத்தனை நாளைக்கு இப்படின்னு எல்லா புருஷன்மாரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்றதுதான் இது. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தப்ப அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் புலம்புறாங்க. நீங்க எப்படின்னு நான் பாக்குறேன். அதையும் நீ பார்க்க தானே போற. உனக்கு அப்புறம் தான் எல்லாரும். ஆனா எப்பவுமே உன்னை விட்டுட்டு நான் இருக்கவே மாட்டேன். வா மகா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க, அம்மா கடைக்கு போயிருக்கு, வரட்டும் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் போன்ல சொல்லிக்கலாம். நீ வீட்டை பூட்டி சாவிய வழக்கம் போல ரேவதி கடை கொடுத்துட்டு வா, போவோம். ஏங்க, ஒரு 10 நிமிஷத்துல அம்மா வந்துரும். அது வரைக்கும் கூட பொறுக்க மாட்டீங்களா? முடியாது ஐயா, வேற மூட்ல இருக்கேன். இப்ப வர போறியா இல்லையா? ஐயோ சாமி, இருங்க வரேன். மகா, நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே இங்க இருந்து உன்னை தூக்கிட்டு போய் கார்ல வைக்க போறேன். ஏங்க, இது தெரு, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க போங்க, நான் வீட்டை பூட்டி சாவியை கொடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் எல்லாம் பொறுக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே தூக்கிட்டு போக போறேன் பாரு. உத வாங்குவீங்க, எழுமுங்க. சரி சரி, வா போவோம். உன்னை இங்க வராதுன்னு சொன்னல, இங்க கொஞ்ச நேரம் சரியில்லை. நான் நேரம் பார்த்து அவளை அங்க அனுப்புறேன். எப்ப அனுப்புவீங்க? எப்ப அனுப்ப போறீங்க? உங்க மக அந்த டேவிட் கூட ஓடி போன பிறகா? அறிவு கட்டத்தனமா ஓளராத. என்ன பேசுற என்ன பேசுற? உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு காரியத்தை அவ பண்ண மாட்டா. அத்தை, நான் பேசுறேனே, என் மேல கோபப்படாதீங்க. ஆனா உங்க பொண்ணு நடந்துக்கிறது எதுவும் சரியில்லை. இப்ப அவளை பீச்ல பாத்துட்டு தான் வர்றேன். டேவிட்டோட ஒன்னா உட்கார்ந்து ஒருத்தர் முதுகு மேல ஒருத்தர் சாஞ்சி பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். நான் என் கண்ணால பார்த்ததுதான் உங்ககிட்ட சொல்றேன். கூடிய சீக்கிரம் உங்க மகனே கல்யாணம் நடத்தி வைக்க போறானாமே. அப்போ புருஷன்னு நான் எதுக்கு? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவ வாழ்றதா இருந்தா உன் கூட தான் வாழ்வா. இல்ல அந்த டேவிட் கூட போயிருவான்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. அப்படி போறதா இருந்தா அவளுக்கு முதல்ல விஷத்தை வச்சு இங்கேயே அவ சோழிய முடிச்சு போடுவேன். முடிப்படி முடிப்ப. எத்தனை பேர் சொல்லிய முடிக்க போற? எத்தனை பேர் சொல்லிய முடிக்க போற? ஏங்க நீங்க உங்களுக்கு சரியாயிட்டா? நீ திமிர் பிடிச்சவள. எவ்வளவு திமிர் இருந்தா கட்டின புருஷன்னு கூட பார்க்காம எனக்கு பால்ல அதுவும் அந்த ஜாக்குலின் கழுதிய வாங்கிட்டு வர சொல்லி மருந்த கலந்து கொடுத்திருப்ப. என் பிள்ளைங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு என் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும். உன்னெல்லாம் இந்த வீட்டுல இருக்க விடலாமா? நீ எல்லாம் மனுஷியா இல்ல மிருகமா? பெத்த பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கூட சகிச்சுக்க முடியாது நீ. என்னடி மனுஷி? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா பொறுக்காத தாயெல்லாம் ஒரு தாயா? சி, உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் மேல இப்படி பழிய போடுறீங்க? வாய முடுங்கம்மா. ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கடைசியில எங்க அப்பாக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு உங்க புத்தி இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா போச்சு. அந்த எலிசபெத் கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நினைச்சா கூட உங்களை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள முடியும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, ஏன் உங்க புத்தி இவ்வளவு கேவலமா போச்சு? இப்ப கூட நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்க. ஏன் அந்த எலிசபெத் போன் பண்ணலையா? எப்படி பண்ணுவா? கழுத்த இருக்க கோழி மாதிரி கிடப்பால. நீ அவளை அரைஞ்ச அரைக்கு இன்னும் எழும்பி இருக்கவே மாட்டால. சி, உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். சனியனு கட்டுன பாவத்துக்காக ஒன்னு நான் இந்த வீட்டுல வைக்கிறேன். அதுவும் ஜான் ஒருத்தனுக்காக தான். அவன் எல்லா விஷயத்திலையும் எல்லாரையும் மன்னிக்கிற குணம் உள்ளவன். அவனுக்காக தான் ஒன்னு இந்த வீட்டு மூலையில கெடன்னு போடுறேன். இங்க பாரு, கெஸ்ட் ஹவுஸ விட்டு இந்த வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சாணியனு என்னம்மா பாக்குறீங்க? இப்ப கூட உங்களை இந்த வீட்டுல இருந்து துரத்த 5 நிமிஷம் ஆகாது. ஆனாலும் இந்த வீட்டோட மான மரியாதைக்காக தான் உங்களை அப்பா ஒரு ஓரமா ஒதுங்கி இருங்கன்னு சொல்றாரு. ஏமா, ஏன் இப்படி இருக்கீங்க? அவரு என்னோட அப்பா. அவரை கொல்ற அளவுக்கு உங்க புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. அவதான் சின்ன கழுத, அறிவு இல்லாம ஏதோ செய்யறானா
நீங்க இவ்வளவு பெரிய மனுஷி, உங்க புத்தியும் இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இருக்கும்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. அப்பா தெளிக்கங்கப்பா. அந்த முட்டைக்கண்ணு மூதேவி என்னத்துக்கு இங்க வந்திருக்குன்னு நான் கேக்குறேன். என்ன அந்த டேவிட் கூட என்ன பார்த்துட்டு இங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்தியா? இங்க பாரு, நான் அவனை தான் கெட்டிக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. அதான் என் பொண்ணு சொல்றல, ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. அவளுக்கு உன் கூட வாழ பிடிக்கல. நீ நடந்துகிட்ட விதம் அப்படி. உன்னை இது வரைக்கும் கூப்பிட்டு கண்டிக்காம இருந்தது என்னோட தப்பு. என் பொண்ணு மேல கைய வச்சிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? இங்க பாரு, பொம்பளைங்கன்னா உனக்கு கீழே அடங்கி ஒடுங்கி இருக்கணுமா? பொண்டாட்டிய மதிக்க கத்துக்கோ. என்ன புரிச்சுக்கோங்க, நான் திருந்திட்டேன். நான் அவ கூட வாழ விரும்புறேன். என்னால அவ இல்லாம வாழ முடியாது. சி, வாய மூடுறா. என்ன ஆம்பளை நீ? உனக்கெல்லாம் என் பொண்ணு கூட வாழ்ற தகுதியே கிடையாது. அவ மேலெல்லாம் சுட்டு காயப்படுத்தி இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஒழுங்கு மரியாதையா நீயா போயிரு. இல்ல உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். இன்னொரு தரம் அவ வழியில குறுக்க வந்த நடக்கிறதே வேற. என் பொண்ணு விருப்பப்படி அவ கல்யாணம் நடக்கும். வந்து தின்னுட்டு அர்ச்சனையை போட்டுட்டு போ. பொம்பளைங்கன்னா உனக்கு கீழே அடங்கி ஒடங்கி இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு. உங்க அம்மா கிட்ட எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சு, போய் கேட்டுக்க. சி, நீ எல்லாம் என் பொண்ணுக்கு அம்மாவா இல்ல வேற மாதிரியாடி? எப்படிடி ஒருத்தன் அடிக்கிறான், துன்புறுத்துறான், மேல சூடு வைக்கிறான்னு என் பொண்ணு உன்கிட்ட வந்து சொன்னப்ப கூட அத பெருசா கண்டுக்காம புருஷன்னா அப்படித்தான் இருப்பான்னு சொல்லியிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவ? உன் மேல நான் என்னைக்கு அது கை வச்சிருப்பனா? வச்சிருப்பனாடி? அப்போ நீ எந்த தைரியத்துல என் பொண்ணுக்கு அப்படி சொன்ன? என் பொண்ணு வாழ்க்கைய விட உனக்கு உன் கௌரவம் சந்தோஷம் அதுதான் முக்கியம் இல்ல? இப்ப எங்கடி போச்சு உன் கௌரவம்? புருஷனுக்கு விஷம் வச்சு கொடுக்கற அளவுக்கு கீழ்த்தரமான போன நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? இன்னொரு வார்த்தை என் பொண்ணுக்கு அறிவுரைங்கிற பேர்ல ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. என் பொண்ணுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இங்க பாரு, இப்ப கூட சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா அடக்க ஒடக்கமா இருக்குதா இருந்தா ஒரு ஓரமா இருந்துட்டு போ. நீ என்ன வெறுக்கலாம், ஆனா என்னால உன்னை எப்பவுமே வெறுக்க முடியாது. ஆனா மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். என் கையால இனி உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி உன் கையால என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள யாருக்கும் நீ பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. உன்னை நம்பி யாருமே தண்ணி கூட குடிக்க முடியாதுடி. அந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்ட. சி, நீ தனியா இருந்து கடைசி காலத்துல யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, நமக்கு யாரும் இல்லையேன்னு வேதனைப்பட்டு நொறுங்கி அழுவ பாரு. அப்ப தெரியும்டி உனக்கு சொந்த பந்தம்னா என்னன்னு. எங்களை விட உனக்கு பணமும் கௌரவமும் முக்கியமா போயிட்டலாம். என் மூஞ்சிலே முழிக்காத. சி, என்னம்மா ஜென்மம் நீங்க? எனக்கு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என் அப்பா மனசை காயப்படுத்திட்டு நீங்க எப்படி நல்லா இருந்துருவீங்கன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் தேவையா? கேவலமா இருக்கு உங்களை நினைச்சாலே. நீங்க எல்லாம் என்ன ஜென்மம்? இப்ப கூட ஒரு ஓரமா இருந்துட்டு போங்கன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் என் அப்பா. இனி யாரு விஷயத்துலயாவது மூக்க நுழைச்சிங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. காஃபி போடணுமா வேண்டாமா? இப்ப விட போறீங்களா இல்லையா? ஓய், விடுறதுக்கு இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் விட முடியாது. பாலு கொதிக்கட்டும். ஏங்க சும்மா இருங்க, முதல்ல கையை விடுங்க. யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. புருஷனை பொண்டாட்டியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. வேற என்ன நினைக்க போறாங்க? ஆமா, வேற என்ன நினைக்க போறோம்? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு வாய் காஃபி கொடுத்துட்டு உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க விடுங்க, கையை விடுங்க. அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சிவபூதியில கரடி வந்த மாதிரி வந்து நின்றுட்டு என்னனே காஃபி தானே ரூமுக்கு வரும் போனேன். டேய், இதெல்லாம் உனக்கு தானே ஓவரா இருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் 1/2 மணி நேரம் ஒரு காஃபிக்காக காத்து கிடக்குறோம். இப்பதானே தெரியுது பால் ஏன் இன்னும் சுடவே இல்லைன்னு. டேய், அடுப்ப பத்த வைக்கணும்டா. ஐயோ தள்ளி போங்க, அத மறந்தே போயிட்டல. அடியே நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ சாரிக்கா, இந்த இப்ப பத்த வச்சிடுறேன். நீ போ, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். தம்பி போடா, நான் காஃபி போடுறேன். எல்லாம் உங்களாலதான், கையை விடுங்க.
சரி சரி, சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும். இதுல என்ன இருக்கு? என் தம்பியும் எத்தனை நாள் தான் காத்து கிடப்பான். டேய் போடா, பொறுமை அவசியம். அடே, நேரம் பார்த்து காலம் வர்ற. கைய விட்டுங்கன்னு சொன்னேன். வாங்க. ஏங்க, ரெண்டு பேருக்கும் வெக்கத்தை பாருங்க. பின்ன அடுப்ப பத்த வைக்காமலே ஐயா காஃபி போடுறாரு. நல்ல வேலை வந்தேன், இல்லனா இன்னைக்கு காஃபி குடிச்சாப்லதான். மகா, நீ உட்காரு, நான் காஃபி போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ரூமுக்கு போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ரெண்டு வடம் இங்க இருக்கீங்களா? எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, அம்மா அப்பாவே ரெண்டு வடக்கும் காபி போட்டு எடுத்துட்டு போயிட்டு ருக்குச்சிட்டையும் காணோம், உன் ஜேம்ஸ் சித்தப்பாவையும் காணோம், உன்னையும் காணோம். எங்கன்னு பார்த்தா ரெண்டு வடம் இங்க இருக்கீங்களா? டேய், நீ காஃபி குடிச்சிட்டியா? ஐயோ மகா சிட்டி, நான் இன்னும் காஃபியே குடிக்கல. நான் ஜான் சித்தப்பா கூட சேர்ந்து தானே குடிப்பேன். அதான் ஒவ்வொரு ரூமா போய் தேடிட்டு வரேன். என்னடா ஆளே காணோன்னு பார்த்தா ரெண்டு வடம் இங்க இருக்கீங்க. ஆமா, இந்த ஜேம்ஸ் எங்க போனா? அவனா? ஏங்க சும்மா இருங்க. என்ன ஜான்ஜிட்டப்பா இப்படி சிரிக்கிற? அப்ப ஜேம்ஸ் ஏதோ ஒரு களவாணி வேலை பார்த்திருக்கான். என்ன வேலை பார்த்தான்? இப்ப சொல்லபடியா இல்லையா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்பதான் இங்க இருந்து போறாங்க. போறாங்கன்னா ஜேம்ஸ் சித்தப்பாவும் ருக்கு சித்தியுமா? நேத்தே ரெண்டு வடம் காபி போடுறேன் நல்லா தான் காபி போட்டாங்க. இப்பவும் ரெண்டு வடம் சேர்ந்து காபி போடாம கதை விட்டுட்டு இருந்தாங்களா? டே, அப்ப தினமும் வந்து யார் என்ன பண்றாரு பாக்குற, அப்படித்தானே? சாச்சா, அதெல்லாம் இல்லையா. ஒட்ட கண்ணை மூடிக்குவேன். ஒட்ட கண்ணிட்டு அப்படியே எட்டி பாப்பனா. அப்படி பார்த்தா ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஓடியா பட்டா தெரியுமா? அடப்பாவி. சித்தி, குட்டி பாப்பா எப்ப பறக்குமா? குட்டி பாப்பா இன்னும் 3 மாசத்துல பிறந்துரும். ஏன்? அது இல்ல சித்தப்பா. குட்டி பாப்பா பறந்த உடனே நான் அதுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அதை கொடுக்கணும். அதுக்கு தான். அப்படி என்னடா கிஃப்ட்? அதுவா, ஒரு ஸ்மால் கிஃப்ட். எனக்கு ஆச்சு ஒரு ரிங் போட்டு விட்டுச்சா. அந்த ரிங் இப்ப எனக்கு சேட மாட்டேங்குது. அத பத்திரமா வச்சிருக்கேன். ஜான்ஜிட்டப்பா குட்டி பாப்பா பறந்த உடனே அவன் கையில போடணும்னு வச்சிருக்கேன். தெரியுமா? ஓ, ரிங் போட்டு விடுறீங்களா? பின்ன எனக்கு கூட அவன் தானே தம்பி, அதான் அவனுக்கு போடணும். சரி சரி, வாங்க, காஃபி ஆடிட்டு போகுது. எவ்வளவு நேரம் பிளாஸ்க்ல வைக்கிறது? அப்புறம் பிளாஸ்க் வாடனா அடிக்கும். வாச்சிட்டப்பா, உன்னை அப்பவே தேடி வந்தேன். நீ ஆளை காணணும் தான் நான் திரும்பவும் பிளாஸ்க்ல ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டேன். தெரியுமா? சரி சரி குட்டி செல்லம், இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெனஸ்டே. வெனஸ்டேனா ஊட்டப்பம் தான் நானும் சாஞ்சிட்டப்பாவும் சாப்பிடுவோம். ஊட்டப்பம் போட்டு தரீங்களா? நல்ல ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் மேலே லேசா நெய் ஊற்றி, அப்புறம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே சுட்டு நல்ல மொடுக்கலாம். அது கூட ஒரு தேங்காய் சட்னி, ஒரு டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் ஜாஞ்சிட்டப்பா. இலே, என் பொண்டாட்டியே வேலை வாங்குறியா? நான் செஞ்சு தரேன் உனக்கு. சித்தி தான் வெஜிடேரியன்லாம் நல்லா செஞ்சு தரும். தருமா? அன்னைக்கு கூட கீ ரோஸ்ட் சூப்பரா செஞ்சு தந்துச்சு. எனக்கு சித்தி கையால தான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. வாங்க போய் காஃபி குடிச்சிட்டு வந்து சித்தி உனக்கு ஆனியன் ஊத்தப்பா செஞ்சு தரேன். தேங்க்ஸ் மாதா சித்தி, நீ தான் சூப்பர் சித்தி. தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுற. ஆனா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஜான்சிதாப்பா, ஆச்சிய காலையில தாத்தாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து திட்டிட்டு இருந்தாங்க. தெரியுமா? அப்போ ஜாக்குலின் இருந்தா. அப்போ ஜாக்குலின் கல்யாணம் கட்டிக்கிட்டால அந்த மாமா இருந்தாரு. என்னன்னு தெரியல, போய் ஓடமா எடுக்கப்படியா இல்லையா உன்னைய இந்த வீட்டுல வச்சுட்டே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியுமா? என்னங்க இப்படி சொல்றா மாமா? அப்போ அவங்களுக்கு நல்லா ஆயிட்டுன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. என்னன்னு தெரியலையே, என் அண்ணன் கிட்ட கேட்டா தான் தெரியும். சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். முதல்ல நீ காஃபியை குடி. காஃபி குடிச்சிட்டு போங்க, வாங்க. ஆமா சித்தப்பா, நீ வந்து காஃபி குடிச்சிட்டு போய் எங்க அப்பா என்னன்னு கேளு. எங்க அப்பா இப்பதான் குளிச்சிட்டு இருக்கு. தெரியுமா? சரிடா. சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிப்போம். அப்படியே சூடா காஃபி குடிச்சிட்டு அப்புறமா எங்க அப்பாட்டையும் அப்புறம் தாத்தாட்டையும் போய் என்ன ஏதுன்னு நீ விசாரிக்கலாம். சரியா? வாங்க 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 போவோம். என்னடா ராகம் பாடிட்டு இருக்க? அது சும்மா ஒரு ஜாலி